அமெரிக்காவில் நுழைவதற்கு 43 நாடுகளின் குடிமக்களுக்கு தடை. புதிதாக அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியான பல அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றார். அதில் ஒரு கட்டமாக 43 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான விசாவிற்கு இடைக்கால தடையை விதித்துள்ளார். இந்த 43 நாடுகளின் பட்டியல் என்பது 3 வகையாக வரையறுக்கப்பட்டுள்ளது. முதலாவது வகையில் ஆப்கானிஸ்தான், ஈரான், சிரியா, கியூபா மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகள் அடங்கியிருக்கின்றன. இந்த நாடுகளின் குடிமக்களுக்கு விசா வழங்கும் நடைமுறை முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது பகுதியாக எரித்ரியா, ஹைத்தி, லாவோஸ், மியான்மர், தெற்கு சூடான் போன்ற நாடுகளின் குடிமக்களுக்கு சுற்றுலா விசா, மாணவர்கள் விசா மற்றும் குடியேற்ற விசா போன்ற குறிப்பிடத்தக்க விசாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது வகையில் பாகிஸ்தான், பெலாரஸ், துர்க்மெனிஸ்தான் போன்ற 26 நாடுகளின் குடிமக்களுக்கு 60 நாட்கள் வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்குள் அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் விசா வழங்கும் நடைமுறையில் இருக்கும் சிக்கல்களை நிவர்த்தி செய்யாவிட்டால் இந்த நாடுகளுக்கும் விசாக்கள் நிறுத்தப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் அரசின் இந்த அறிவிப்பு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் என்றாலும் கூட அமெரிக்காவிற்கு செல்ல விரும்பும் மற்ற நாட்டு மக்களுக்கும் இது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.